உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ஃபேப்ரிக்கா எப்படி ரெடி பண்றாங்கன்னு தெரியுமா? கேவலமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கேவலமாவா? மரத்தடியில கிழிஞ்ச துணியை ஒட்டு போடுற டெய்லர்ஸை வச்சு காசை மிச்சப்படுத்திட்டு இருக்காங்க. இதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. நீங்கெல்லாம் பார்த்தீங்க, தாங்க மாட்டீங்க. சேது சார் அப்படிப்பட்டவர் இல்லையே. நீங்க இல்ல, யாருமே நான் சொல்றதை நம்ப மாட்டாங்க. நேர்ல பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். நான் லொகேஷன் அனுப்புறேன், நீங்க நேர்ல விசிட் பண்ணுங்க. ஃபோன்ல எல்லாம் பேசாதீங்க, நேர்ல அதிரடியா போங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும். மகாலட்சுமி கம்பெனிக்கு கெட்ட பேர் வரத நான் விரும்பல. அதுக்காக தான் நான் சொல்றேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். பாய். சார் லொக்கேஷன் வந்ததும் ஒன்ஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். வந்துட்டாங்கல்ல. துரை, என்னையா இது? இந்த மாதிரி இடத்துல தான் வச்சு ரெடி பண்ணுறீங்களா? சார் உங்களுக்கு அட்ரஸ் அது எதுக்கு இப்போ? நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? உள்பாவடைய தைக்கிறீங்க, இங்கிலாந்து வர்றியா? இங்கிலீஷ் விஐபிக்காக அனுப்புகிற ஆர்டர் இது. என்ன கன்றாவியா இது? மஞ்சள் படவை கட்டிக்கிட்டு கோயிலில் கூழ் ஊத்துறவங்க மாதிரி இருக்காங்க. இவங்களை வச்சு தான் தைக்கிறீங்களா? மகாலட்சுமி போனதோட உங்கள் கம்பெனியோட மரியாதையும் போச்சு, குவாலிட்டியும் போச்சு. சார் எதுக்கு சார் கோவப்படுறீங்க? வந்து உட்காருங்க சார், பேசிக்கலாம். தள்ளுங்கப்பா, வழியில் நின்று பேசிட்டு இருக்கீங்க. ஓரமா நின்று பேசுங்க. நான் மாப் போட வேணாமா? டேய் நிறுத்துறா, இப்போ ரொம்ப முக்கியம். உள்ள போடா. அப்புறம் நான் எப்படி மாப் போடுறது? டேய் போடா, அப்புறம் பாத்துக்கலாம். போடா. சரி சார் கோவப்படாதீங்க சார். சாரி சார். சார் குவாலிட்டியில கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே இருக்காது சார். ஃபினிஷ் பண்ணிருக்கிற மெட்டீரியல்லாம் பாருங்க, உங்களுக்கே புரியும் சார். மெட்டீரியலை பார்த்தா தான் லட்சணம் தெரியுமா? ஆட்களை பார்த்தாலே தெரியுதே. துரை, சேது சார் கிட்ட சொல்லு, ஆர்டர் கேன்சல். கோர்ட்ல சந்திக்கலாம். சார் உங்க கால்ல வேணாலும் விழறேன் சார். யோ, என்னையா பண்ற? போயா. குவாலிட்டி பார்த்துட்டு முடிவு என்ன பண்ணுங்க. குவாலிட்டி? இந்த இடத்துல ரெடி பண்றது பெரிய குவாலிட்டியா? சார் இடத்த வச்சு முடிவு பண்ணாதீங்க சார். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்சிட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ் சார். என்னம்மா இது? இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? முத்தலா சொத்தையான்னு பாக்குறதுக்கு? சார் நீங்க எதிர்பார்க்குற எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்கும் சார். கண்டிப்பா எங்களால கொடுக்க முடியும். ப்ளீஸ் சார். இந்த மிஷின்ல தச்சு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வருமா? எவனா இழுச்சமாய் வருவான், அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. சார் வாங்க சார். சார் 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 என்னது இது? வாங்க எல்லாரும் வாங்க, போய் பேசலாம். வாங்க எல்லாரும் வாங்க. சார் நில்லுங்க சார். எப்படி போங்க போங்க, போய் தொலைங்க. அவங்க உடனே இந்த விஷயத்தை நான்சி கிட்ட சொல்லலாம். போன போடு. வாங்க சீக்கிரம் சீக்கிரம் போய் பாருங்க. போயிட்டாங்க. நான் கால் பண்ணி நான்சி கிட்ட சொல்றேன். பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. கோரஸா பேசலாம். நான்சி, என்ன கதை முடிஞ்சுதா இல்ல தொடருமா? ஓவர். ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓவர். கதை முடிஞ்சது. குட். சீதா தோத்துட்டியே. சீதா தோத்துட்ட. அந்த தாலியை கழட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சீதா ரோஷக்காரி. தோத்துட்டா அவமானத்தை தாங்க மாட்டா. அப்புறம் யாரு தடுத்தாலும் சரி, தாலி அவுத்து கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. எஸ். அந்த காட்சியை பார்த்த பிறகு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு. வேற என்ன ஆச்சரியம் நடந்துச்சு? ஐயோ கேட்கணும் போல இருக்கே. சொல்லு. ஆச்சரியத்தை பார்த்து ரசிக்கணும், கேட்டு ரசிக்க கூடாது. இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்கா போல இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ ஆர்வம் தாங்க முடியலையே. சார் உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு சார். நீங்க ஏன் எங்களுக்கு ஆர்டர் தரணும்? நாங்க எதுக்காக அதை பண்ணணும்? சார் சீதா என்ன சொல்ல வரான்னு தெரியுமா? இவ்வளவு நேரம் நீங்க போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்?
பின்னாடி பாருங்க சார், அந்த கார் முட்டிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கார்ல முத்தாரம்மன் இருக்கா சார். சீதாவுடைய குல தெய்வம். உண்மையை சொல்லணும்னா எங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு சார். அதனாலதான் இப்படி ஒரு இடத்துல வச்சு நாங்க வேலை செய்தோம். என்ன சார் இப்படி பேசுறாங்க? எங்க மனசுல தைரியமும் நம்பிக்கையும் இருக்கு சார். நீங்க வேணும், உங்க ஆர்டர் முக்கியம் நினைச்சதுனாலதான் எதை பண்ணியாவது உங்களுக்கு கரெக்ட் டைம்ல டெலிவரி கொடுக்கணும்னு நாங்களா கஷ்டப்படுறோம். நீங்க தேவையில்லைன்னு நினைச்சிருந்தா நாங்களே ஆர்டரை கேன்சல் பண்ணிருப்போம் சார். கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? உடனே கேஸ் சரியாயிடுமா? இல்ல சார், நாங்க உண்மையா உங்களை மதிக்கிறோம் சார். இந்த ஆர்டர் எங்களுக்கு முக்கியம், நீங்களும் எங்களுக்கு முக்கியம் சார். உங்களுக்காக தான் நைட் அண்ட் டே நாங்க வேலை செய்யறோம். பல எதிர்ப்புகளையும் மீறி, பல சூழ்ச்சிகளையும் மீறி, பசியும் பட்னியுமா இருந்து வேலை செய்தோம் சார். ஆமா சார். எங்களுக்கும் எல்லா கஷ்டமும் இருக்கு சார். சரியான ரெஸ்ட் கூட இல்ல. நீங்க வேணா பாருங்களேன், எல்லாருமே லேடிஸ் தான். அதோ தூரத்துல தெரியுதே பப்ளிக் டாய்லெட், அதுதான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இந்த கஷ்டத்தெல்லாம் எங்களால தாங்கிக்க முடியும். ஆனா இப்போ இந்த ஆர்டர் வேண்டாம் நீங்க சொல்லிட்டு போறீங்க பாத்தீங்களா, இததான் சார் எங்களால தாங்கிக்க முடியல. சார், இவங்களுக்கு சாப்பாடு கூட நாங்களே வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து தான் சார் கொடுக்குறோம். உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி பக்கா குவாலிட்டியோட டெலிவரி கிடைக்கும் சார். அதுல எந்த டவுட்டும் இல்ல சார். இடத்த வச்சும் சூழ்நிலைய வச்சும் இதை வேண்டான்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்காக நாங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் அர்த்தமே இல்லாம போயிரும் சார். எங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி உள்ள வந்து பாருங்க சார். உள்ள வந்து மெட்டீரியலை பாருங்க, குவாலிட்டியை பாருங்க, இடத்த மட்டும் பார்க்காதீங்க சார். ஒரே ஒரு முறை வந்து நாங்க ஒர்க் பண்ணிருக்கிற குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க சார். ஒரே ஒரு பர்சன்டேஜ் பிடிக்கலனா கூட இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், வாங்க சார். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் உங்கள் பேச்சில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாரும் பெண்களாக இருக்கீங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்லாமல் கஷ்டப்படுறதா சொல்கிறீங்க. கேட்கவே மனசு சங்கடமாக இருக்குது. உங்கள் பேச்சை கேட்கும்போது உங்கள் மேலே நம்பிக்கையும் மதிப்பும் வருது. ஆர்டரை போய் கண்டினியூ பண்ணுங்கள். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.